ஹாய்ங்க. "சிறுக கெட்டி பெருக வாழ்க" அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த பழமொழிக்கு ஏத்த மாரி தான் நம்ம வந்து இந்த ஃபார்ம் வந்து இப்ப தான் அமைச்சோம். இது வந்து கரெக்ட்டா எங்களுக்கு ரூ. 16,000 ஆச்சுங்க. ஆனா நாங்க இன்னி உள்ளக்க வந்து இந்த மாரி செட்டப் கோழிக்குன்னு ப்ராப்பரா பண்ணல. ஓரளவுக்கு எங்களால முடிஞ்ச அளவுக்கு நாங்களா, என் வீட்டுக்காரா மட்டும் தான் இது பண்ணியிருக்காரு. இதுக்கு நாங்க வந்து என்ன பண்ணினோம்னா, ஒரு வருஷம் அதாவது 1 மாசத்துக்குள்ள இருப்பாங்க இல்லையா? இப்ப 3 நாள், 4 நாள் கோழி குஞ்சுங்க, இந்த பிறந்தவங்க இவங்களுக்கு பூராமே நாங்க இந்த மாதிரி கிரைண்டர் பாக்ஸு இந்த மாதிரில பேப்பர் விரிச்சு நாங்க வந்து அத மெயின்டெயின் பண்ணிக்கிருவோங்க. இது மாதிரி வளர்த்துறதும் நல்ல முறையில நம்ம அந்த கோழி குஞ்சிய வளர்க்கலாம். இன்னொன்னு என்னன்னு கேட்டிங்கன்னா, பக்கத்திலேயே வந்துட்டு கொஞ்சம் 1 1/2 மாச குஞ்சிங்கலாம் இருப்பாங்க இல்லையா? அவங்களுக்கு வந்து கொஞ்சம் பெரிய பாக்ஸா வாங்கிக்கிருவோங்க. அதில வந்து கீழ வந்து நியூஸ் பேப்பர் இல்லாட்டா வந்துட்டு இந்த ஃப்ளெக்ஸ் கவர்லாம் இருக்கும் இல்லையாங்க? அந்த மாதிரி அத வந்து நம்ம கீழ விரிச்சு பேனர், சிங்கிள் போஸ்டர் அந்த மாதிரி இதில போட்டு கூட நாங்க கோழி குஞ்சுங்கள மெயின்டெயின் பண்ணிட்டு வரோங்க. இது வந்துட்டு இன்னொரு இந்த வலை மாதிரி இத செட் பண்ணிட்டு, இதில வந்து நாங்க வந்து கரெக்ட்டா 2 மாச குஞ்சுங்கள இதில வந்து வளர்த்துட்டு வரோங்க. இத வந்து நாங்க 2 மாச குஞ்சுங்கள இப்ப வெளியில விடாததுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எங்க ஊர்ல வந்து வெள்ளாமல் ஆரம்பிச்சுருச்சு. அறுவடை பண்ணுவாங்க இல்லையா? நெல்லு. அதுக்குள்ள வந்துட்டு நம்மளுக்கு கீரிப்பிள்ளை இருக்கும்ல. அதனால அத புடிச்சிட்டு போயிருன்றக்காண்டி உள்ளக்கயே வச்சு வளர்த்துட்டு வரோம். நைட்ல வந்து அத பஞ்சாரத்துக்கு இது மூவ் பண்ணிருவோங்க அடைக்கையில. இப்ப இது என்னன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஒரு 45 நாள் குஞ்சு நம்மகிட்ட வந்து ஒரு பேட்ச் இருக்காங்கங்க. அவங்கள வந்துட்டு இந்த மாதிரி சின்ன வலையில போட்டு இதையும் நாங்க மெயின்டெயின் பண்ணிருவோம். நைட் ஆயிருச்சுன்னா, இவங்க எல்லாத்தையுமே நாங்க சேஞ்ச் பண்ணிருவோம். பஞ்சாரத்துல கவுத்திருவோங்க. பஞ்சாரத்துல லைட் செட்டப் எதுவும் இல்லாம சும்மா கவுத்தி மேல படுதா அந்த மாரி மூடி வச்சுருவோங்க. அப்புறம் இதுக்கு மேல வந்துட்டு இது ஃபுல்லாமே இப்ப நாங்க வந்து சும்மா தற்காலிகத்திற்காக பண்ணது தான். இப்ப அடுத்து என்ன பண்ணியிருக்கோம்னு கேட்டீங்கன்னா, கோழிகள் வந்து முட்டை நம்ம கரெக்ட்டா செட் பண்ணி குடுத்துட்டாலே, அவங்க கரெக்ட்டான இடத்துல வந்து நம்மளுக்கு முட்டை போட்டுட்டு போயிருவாங்க. அப்படிதானே? இல்ல நான் வந்து அது கரெக்ட்டான நம்ம வந்து முட்டை போடுறதுக்கு இடம் குடுக்கலன்னா, அத நம்ம உடைச்சு அவங்க வீணாக்கிருவாங்கங்க. நாங்க ஓரளவுக்கு இப்ப தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா தான் ஸ்டெப் எடுத்துட்டு வந்துட்டுருக்கோம். அடுத்து தான் வந்து அத வந்து நல்லாவே வந்து செங்கல் வச்சு ப்ராப்பரா பண்ணணுன்ற ஐடியால இருக்கோம். ஆனா இப்போதைக்குன்னு நாங்க அது பண்ணலங்க. அடுத்து வந்து என்னன்னா, இது வந்து தீவனத்த இந்த மாதிரி தாங்க. ஒரு வாளியில வந்துட்டு காத்து போகாம வச்சு நாங்க வந்து அத மெயின்டெயின் பண்ணிட்டு வருவோங்க. அடுத்து அதுக்கு வந்து தீவனம் கலவைகள்லாம் இருக்கும் இல்லையா? அதையும் வாங்கிக்கிறது. அ இது இது எல்லாமே ஒரே கடையில தாங்க வாங்குவோம். தீவனம் எல்லாமே. அடுத்து வந்து தண்ணி வந்து இந்த மாதிரி நாங்க மூலிகை தண்ணி வாரத்துல 3 நாளைக்கு நம்ம கோழி குஞ்சுங்களுக்கு கண்டிப்பா குடுத்துருவோங்க. இந்த கம்புல இந்த இந்த இது வந்து ஃபுல்லாவே வந்துட்டு கீத்து கொட்டகைங்க. இந்த மாரி கொட்டகை அமைக்க நம்மளுக்கு ரூ. 16,000 செலவாச்சு. இது வந்து சுடு தண்ணி இதுக நம்ம வீட்டுக்கு சாப்பாடு செய்யறதுக்கு எல்லாத்துக்குமே இங்க நாங்க யூஸ் பண்ணிக்கிறோங்க. இது என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு ரேஷன் அரிசி வந்து பெரிய பெரிய கோழிகள்லாம் இருப்பாங்க இல்லையா? அவங்களுக்கு வந்து இத போடுறதுக்காண்டி வச்சிருக்கோம். இதில வந்து அவங்களோட மருத்துவ பொருட்கள்லாம் வச்சுக்குவோம் கோழி குஞ்சுங்களோடத. இடத்த வந்து வாரத்துல 3 நாளைக்கு வந்துட்டு நாங்க சாணி தெளிச்சு, அத கிளீன் பண்ணி அவங்களுக்கு குடுத்துருவோங்க. இன்னும் நெறைய ஐடியா இருக்கு. நீங்க எப்பவுமே நம்ம சேனல வாட்ச் பண்ணிட்டே இருந்தா தான், உங்களுக்கும் இதில ஏதாவது உங்களுக்கு புடிச்ச விஷயங்கள் இருந்துச்சுன்னா, நீங்க எப்படி வளர்த்துட்ருக்கீங்கன்னு மறக்காம எங்களுக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. எங்கள மாரியே நீங்களும் வளர்த்துட்ருக்கீங்களான்னு சொல்லுங்க. ஏன்னா, இப்ப நாங்க வந்து இந்த விஷயத்த தான் ஆரம்பிச்சிருக்கோம். சின்னதா தான். போக போக பார்த்துக்கலாம். வெளியிலயும் நம்மளுக்கு 2 கோழி கொட்டப் செட்டப் இருக்குங்க. அதுலயும் நாங்க கோழிகள் அடைச்சுக்குருவோம், பெருங்கோழிகள. இது வந்து எப்படின்னா, அந்த கீத்து கொட்டாய் மேல போட்டிருக்கோம். நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டே வாட்ச் பண்ணுங்க. அடுத்து வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, இதில வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்குபேட்டர் வந்து 2 வச்சுருக்கோங்க. இன்குபேட்டர்ல வந்துட்டு 1 வந்து 50 முட்டை பொரிக்கிற மாதிரி, இன்னொன்னு வந்துட்டு 20 முட்டை பொரிக்கிற மாரியும் வச்சுருக்கோங்க. நம்ம சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டே வாட்ச் பண்ணுங்க. இப்ப நம்ம பொரிச்சிருக்கு இல்லையா? அந்த கோழி குஞ்சுங்களையும் இது மாரி தாங்க நாங்க வளர்த்துட்டு வரோங்க. ஓகேங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.